ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரவெனும் ராகு ஐயனை போற்றி, கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கனியே ரம்மியா போற்றி. கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி, பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகள் என்று கேது தேவே கேண்மையாய் ரட்சி. அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9860 அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 26/4/2025 சித்திரை மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை என்று ராகு பகவானாகப்பட்டவர் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும், கேது பகவானாகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். இதுக்கு பேர் ராகு கேது பயிற்சின்னு பேர். 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ராசியை விட்டு பயிற்சியாவாங்க. அதாவது நவக்கிரகங்களில் மற்ற 7 கிரகங்களுக்குமே சொந்த வீடுகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த ராகு கேதுகளுக்கு மட்டும் சொந்த வீடுங்கிறது கிடையாது. இப்போ பயிற்சியாக இந்த 1.5 வருஷம் எங்கே வந்து உட்கார்றாங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு. இப்போ ராகுக்கு வந்து கும்பராசி சொந்த வீடு இந்த 1.5 வருஷத்துக்கு, கேது பகவானுக்கு சிம்ம ராசிங்கிறது இந்த 1.5 வருஷத்துக்கு சொந்த வீடு. இப்போ அதில் இருந்து கொண்டு மற்ற 12 ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறாருங்கிறத அதில் பார்க்குறோம். பொதுவாக இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து ஒரு சாயா கிரகம், நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம் சொல்லுவாங்க. அதாவது 7 கிரகங்கள் தான் முதல்ல நவகிரகங்கள் இருந்தது. இவங்க சிவபெருமான் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த அமிர்தத்துக்காக வேண்டி வேஷம் போட்டுன்னு தேவர்களோட தேவர்களாக வந்து ஐக்கியமாயிடுறாங்க. அதை சந்திர பகவான் கண்டுபிடிச்சி இவங்க 2 பேரையும் தனியாக நிறுத்தி சிவனுக்கு முன்னாடி நிறுத்தினோடனே சிவபெருமான், சரி நீங்கள் வந்து தனியாக தெரியணும் எப்போவுமே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேலை பண்ணதுனால அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து இந்த பாம்பினுடைய சரீரம், ராகு பகவானுக்கு பாம்பினுடைய தேகத்தையும் உடலையும் கொடுக்குறார். கேது பகவானுக்கு சர்ப்பத்தினுடைய சிரசு, பாம்பனுடைய தலையும் கொடுத்து தனியாக பிரித்து வச்சிடுறார். சரி, நீங்கள் இந்த மாதிரி மறுபடியும் அசுரகுலத்துக்குள்ளே போனால் பிரச்சனை வரும், தேவர்களுடைய நவகிரகத்திலோடைய 8வது கிரகமாகவும் 9வது கிரகமாக இருந்து எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். ஆனால் ராகு யோகக்காரகன், கேது மோட்சக்காரகன். அப்போ இந்த யோகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேது விளங்குறாங்க. இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இந்த 2 பேரும் ஒரு ராசிக்கு ஒட்டுக்கா நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த 12 ராசியில் ராகு ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் கேது வந்து ஒருத்தருக்கு தீமை தான் செய்வார். கேது நல்லது பண்ணால் ராகு தீமை செய்வார். அல்லது 2 சேர்ந்து கெட்டது பண்ணால், ஏன்னா 2மே விஷக்கிரகங்கள். அப்போது இதில் வந்து ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குதுங்கிறத நான் மென்ஷன் சொன்னேன். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி 2025 ஆரம்பித்து 2027 வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் ஏதோ ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் நல்லது பண்ணால் ஒன்று கெட்டது தான் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நல்லா இருக்கா, இந்த 2மே நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு முறை நம்ம சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து நம்ம ஜாதகத்தில் ராகு கேதுவும் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சினால் மட்டுமே இந்த ராகு கேது பயிற்சி முழுமையான பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதற்கு நேயர்கள் தங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக அனுப்பிச்சு வச்சு இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எந்த வருஷமும் இல்லாமல் 2.5 வருஷத்துக்கு ஒரு கதை இப்படி அமையும். இந்த ஆண்டு சனிப்பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது. 4 பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுபோக இந்த ராகு கேது பயிற்சி இப்போது இந்த 12 ராசிக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய பாடல்களில் எழுதி வச்சுட்டு போனதை விளக்க முறையாக எடுத்து உங்களுக்கு நான் இப்போது தர இருக்கிறேன். அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு மேலும் விவரங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது போன்ற நல்ல தகவல்களையும் நல்ல ஆன்மீக விஷயங்களையும் ஜோதிட விஷயங்களையும் அடிக்கடி நாங்கள் எங்களுடைய நவக்கிரக நீதி தொலைக்காட்சியில் நாங்கள் பதிவிடுவோம். அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிரவும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகிற 26/4/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ராகு பகவானாகப்பட்டவர்
மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும், கேது பகவானாகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கும் பயிற்சியாகிறார். அது சமயம் நமது துலாம் ராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாக இந்த ராகுகேது பயிற்சி 1.5 வருஷம் இருக்கும் அந்தந்த ராசியில். அப்போ இந்த 1.5 வருஷத்துக்கு இந்த ராகுகேது பயிற்சி என்ன நன்மைகளை கொடுக்க போகுது இல்லை என்ன தீமையை கொடுக்க போகுதுங்கிறத இந்த பல 100,000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் சொல்லிட்டு போயிருக்கார் பாடல்களில். அதை விளக்க முறையாக எடுத்து உங்களுக்கு நான் இங்கே தரேன். அதில் நன்மைகளும் வரலாம், தீய பலன்களும் வரலாம். நல்ல பலன்கள் வரவங்க சந்தோஷமாக இருங்க, தீய பலன்கள் இருக்கிறவங்க அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணணும். அதனால் முழுமையாக பாருங்கள். துலாம் ராசி அப்படின்னு எடுத்திருந்தால் ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இவ்வளோ நாளாக பார்த்தா 6ஆம் இடத்துலேருந்து நன்மைகளை செஞ்சுட்டு இருந்தார். 5ஆம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது நன்மை அல்ல. இப்போவுமே ராகு நல்லது பண்ணால் கேது கெடுதல் பண்ணுவார், கேது நல்லது பண்ணால் ராகு நன்மை பண்ணுவார். ரெண்டு ஏதோ ஒன்று தான் நல்லது, அப்படி எதிரும் புதிருமாக தான் இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் உண்மையை சொல்கிறோம். மறைச்சு நன்மையாக நல்ல வார்த்தைகளாக சொல்கிறது, நேம் வாங்கிறதுக்கு, சப்ஸ்கிரைப் வாங்குறதுக்கு, கமெண்ட் வாங்குறதுக்காக சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இல்லை. அது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், இதுலேருந்து பாதுகாத்துக்கணும், இந்த தோஷத்துலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன இருக்கோ அதை சொல்கிறேன். சொல்லிட்டதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன். துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வரார். வரும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் நாசம், இருக்கக்கூடிய பொருள்கள், சேமித்து வைத்த பொருள்கள் அழிக்கக்கூடிய அமைப்பு, சேமிப்பு கரையும், ஆபரணங்கள்லாம் அடமானம் வைக்கிறது, சேமித்து வச்ச பொருள்லாம் இழக்கிறது அப்படிங்கிறது, பணம் இழக்கிறது, இந்த மாதிரி பொருள்களை நாசம் செய்யக்கூடிய அமைப்பு பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, வாரிசுகள் மூலம் பிரச்சனை, தாயார் தகப்பனாருக்கு பிரச்சனை, இருப்பிடத்திற்கு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் கொடுப்பார். புத்திர விரோதம், அதான் சொன்னேன், குழந்தைகளுக்கு பிரச்சனை. புத்திர விரோதம்னா நம்மளுடைய வாரிசுகளை நமக்கு பகையார், அப்பா அம்மா பகைச்சிக்கிறது, இந்த மாதிரி புத்திரன் நம்ம வாரிசுகள் நம்மளோட பகைச்சிக்கிறது, அந்த மாதிரி விரோதம் ஏற்படக்கூடிய செயல்களில் நம்ம ஈடுபடுறது. இல்லை அவங்க ஏதாவது தவறு பண்ணிவிட்டு நம்மளை பிரிஞ்சு போகிறது, அல்லது எங்கேயாவது வெளிநாடு போயிடுறது, உத்தியோக நிமித்தமாக வேறு மாநிலங்களுக்கு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்துவார். ராஜாக்கள் பிரபுக்கள் மூலமாய் கௌரவ குறைச்சல், அரசாங்க பகை அப்படிங்கிறது தான் சொல்கிறார். அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலராக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், சேர்மனாக இருக்கட்டும், மேயராக இருக்கட்டும், அந்த மாதிரி பிரபுக்கள்லாம் அந்த லிஸ்ட்டில் வரும். ராஜாக்கள்லாம் அதுக்கு மேல் லிஸ்ட்டு. அந்த மாதிரி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களாம் நம்மளை பகச்சிப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது 5ல் ராகு வரும்பொழுது நடைபெறுகிறது. அதையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவேளை போஜனம், அவேளைனா வேலைக்கு போஜனம், கரெக்டாக சாப்பிட்றது. அவேளை போஜனம்னா கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரம் கழிச்ச நேரத்துக்கு சாப்பிட்றது, கண்ட நேரத்துக்கு உணவு உட்கொண்டுறது. ஏன்னா வேலையில் பிஸியாக இருப்போம், அந்த மாதிரி வேலையை நிறையா கொடுப்பார். கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் தூங்குறது, அகால உணவு, அதனால் உடம்புக்கு கேடு அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறார். சொந்த பந்தங்கள் வருகை அதிகரிக்கும், சொந்த பந்தங்களுடைய நட்பு அப்படிங்கிறது ஏற்படுது. கௌரவ பழுது ஏற்படும். தன்னால் சேர்த்து வந்த மான மரியாதை அப்படிங்கிறது நம்மளுடைய கௌரவத்துக்கு பழுது அப்படிங்கிறத உண்டாக்குறாரு. தன நஷ்டம், பொருளாதாரத்தில் நஷ்டம், தனம் சேமிப்பு, சம்பாத்தியத்தில் குறைவு, இதெல்லாம் ஏற்படுத்துகிறாரு. மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத ராகு கொடுக்குறார். ராகு தான் மனோ ரீதியான பிரச்சனைக்கு அதிபதி. இப்போ மனக்கவலைகள் அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குறாரு. இது பொதுவாக தாய் மாமனுக்கு ஆகாத காலம். இது ராகு 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது துளாராசிக்காரனாக இருந்தால் தாய்மாமாவுக்கு ஆகாது, கண்டம்னே சொல்லலாம். அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குது. குழந்தைகளின் ஆரோக்கியம், கல்வியில் கவனம் அதிகம் தேவை அப்படிங்கிறது தான் ராகு பகவானுடைய பயிற்சி பண்ணுது துலாம் ராசிக்கு. அப்போ ராகு அப்படிங்கிறது நன்மையை செய்யலை, புரிஞ்சுதா? அடுத்தது கேது பகவான் அப்படின்னு எடுத்தனால் 11ஆம் இடத்துக்கு வரார். இவ்வளோ நாளாக 12ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு பல பாதிப்புகளை கொடுத்து வந்த கேது பகவான் தற்சமயம் 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். மிகச்சிறப்பான ஒரு நன்மை. ராகு கெடுதல் பண்ணால் கேது நன்மை பண்ணுவார். அப்போது எடுத்தோட என்ன போட்டிருக்கார், நினைத்த காரியம் நடைபெறும், எதை நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம், தொட்டது பொன்னாகும், தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், இந்த மாதிரி அமைப்புகளை கேது கொடுக்குறார். இருந்து வந்த நோய் பிணி அகலும், உடம்புல இருந்து வந்த நோய் பிணி இதெல்லாம் நம்மளை விட்டு போகும். ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும், உடல் நலம் சீராகும், அதுதான் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும், எந்த தொழில் பண்ணாலும் அதில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டாகும். மேலதிகாரிகள்னால் நமக்கு உயர்ந்த அதிகாரிகள், நமக்கு பாஸாக இருக்கக்கூடியவன், எல்லா தொழிலையும் நமக்கு உயர்ந்தவன் ஒருத்தர் இருப்பான், அவனை வச்சு தான் நம்ம பிழைக்க முடியும். அப்போது அவங்க நமக்கு யார் சம்பளம் கொடுக்குறாங்களோ அவங்க நமக்கு உயரதிகாரி. அப்போ அவங்கள்ட்ட ஆதரவு அப்படிங்கிறது இந்த டைமில் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. அரசாங்கத்தின் மூலம் நன்மை அப்படிங்கிறது உண்டாகுது.
குழந்தை வாய்ப்பு, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது. வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, வெளிநாடு போகணும்னு விரும்புகிறவங்களாம் இந்த மாதிரி டைமில் துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போக்குற வாய்ப்பு உண்டாகுது. வீடு, மனை, இடம், நிலம், ஆடை, ஆபரணங்கள், பொன் பொருள் இதெல்லாம் வாங்கலாம். நண்பர்கள், உறவினர்கள் உதவி புரியக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது விளங்குது. பொதுவாக துலாம் ராசி அப்படின்னு எடுத்துட்டால் ராகு பயிற்சி அப்படிங்கிறது நன்மையை செய்யலை, கேது பயிற்சி சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்குது. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்கலாம். ராகு நல்லது பண்ணால் கேது நல்லது பண்ணுறாரு, இப்போ எது தான் எடுத்துக்கிறதுங்கிற ஆலோசனைகள், குழப்பங்கள் ஏற்படும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு 4 பயிற்சிகள் நடைபெறுது. சனிப்பயிற்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி, ராகுகேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு காலம் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி, 1 வருஷத்துக்கு ஒரு காலம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி, இது 4ம் நடக்குது. இந்த 4ஐயும் வச்சு இந்த 4 கிரகங்களுமே நம்ம சொந்த ஜாதகத்தில் எங்கே இருக்குங்கிறத பார்க்கணும். பார்த்து தான் இந்த 4 பயிற்சியின் மூலமாக இந்த 2.5 வருஷத்துக்கு வரப்போகிற 2.5 வருஷத்துக்கு எப்படி இருப்போங்கிறது தீர்மானிக்கிறது இந்த பயிற்சிகள் கிடையாது, உங்கள் சொந்த ஜாதகம். அதில் இந்த 4ம் நல்ல இடத்துல இருந்தால் மிகச்சிறப்பான ஒரு நல்ல பலனை நம்ம அடையலாம். இல்லைன்னா பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம். என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறதுக்கு இந்த ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அதனால் துலாம் ராசி நேயர்கள் இந்த தருவாயில், இந்த தருணத்தில் அவசியம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 9865098370 அந்த எண்ணிற்கு அனுப்பி வைத்து ஒரு முறை சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த 4 பயிற்சிகளினுடைய பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு ராகுகேது பயிற்சியும் தங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.